அதை மட்டும் இங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். இதுக்கு மேல பேச விரும்பல. ரெண்டாவது பத்தி ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம திமுக காரங்க உடன்பிறப்புகள்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் சந்திப்போம். 30 விழாவில் சந்திச்சிருப்போம். அப்புறம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் 3 நாளுக்கு அப்புறம் சில பேர் சந்திச்சிருப்பீங்க. ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு சந்திச்சிருப்பீங்க. என்ன பேசிப்போம்? என்னப்பா நல்லா இருக்கியா? வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா? பசங்க நல்லா படிக்கிறாங்களா? இன்னைக்கு தலைவர் அறிக்கை பார்த்தியா? இன்னைக்கு கூட்டத்துக்கு போறியா? இன்னைக்கு அண்ணன் சேகர் பாபன் அவர்கள் நிகழ்ச்சி நடத்துறாரு, போறியா? நான் இத்தனை மணிக்கு வரேன். இதுதான் நம்முடைய உடன்பிறப்புகள் பேசக்கூடிய பேச்சு. இப்படிதான் உரையாடிப்போம். இதே 2 அதிமுக காரன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சான்னா என்ன பேசுவான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பேசிக்கவே மாட்டான். 2 பேர் திரு முடிப்பானுங்க. இவங்கிட்ட பேசலாமா வேணாமா? இவன் இப்ப எந்த அணியில இருப்பான்? இவன் போன வாரம் வரைக்கும் அந்த அணியில இருந்தா இவன் நம்மளை காலை வாரி விட்டுருவான். அதுக்கு முன்னாடி நாம அவன் காலை வாரி விடணும். கரெக்டா இல்லையா? அத்தனை அணிகள் இன்னைக்கு விட்டா தொகுதிக்கு ஒரு அணி ஆரம்பிச்சிருவாங்க. பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு 2 மாசம் முன்னாடி கிளம்பினாரு. கிளம்பினப்போ பஸ்ல நல்லா கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு பாதி பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. பஸ்ல கூட்டம் பாதி தான் இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாப்லயும் பாதி பேர் இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முடியும் போது அவரும் டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க. நீங்க பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு போங்க, மஞ்சள் கலர் பஸ் எடுத்துட்டு போங்க. நான் நிச்சயமா சொல்றேன், கடைசியா ஜெயிக்க போவது எங்களுடைய மகளிர் விடியல் பயண திட்டத்துல முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பிங்க் பஸ் தான். நிச்சயம் அனைத்து பஸ்களையும் ஓவர்டேக் பண்ணி இந்த தேர்தலில் மகளிர் ஜெயிக்க வச்சிருவாங்க.